நான் முஹம்மத். என் வாழ்வியல் ஒவ்வொரு மூச்சும் பாலஸ்தீனிய மக்களின் துயரத்தை, இஸ்லாத்தின் அழைப்பை ஏந்தி வந்தது. 19ஆம் நூற்றாண்டின் இறுதிப் பகுதியில் பிறந்து 20ஆம் நூற்றாண்டின் கொந்தளிப்புகளுக்கு நடுவே ஒரு வீரராக, நீதிபதியாக, மார்க்க அறிஞராக வாழ்ந்த என் பயணத்தை இங்கே விவரிக்கிறேன். என் குழந்தை பருவம் ஜெனினின் வயல்வெளிகளில் கழிந்தது. என் தந்தை ஒரு மத அறிஞர். அவரிடமிருந்தே முதல் மார்க்க பாடங்களைக் கற்றேன். குரானின் வாசகங்கள் என் இதயத்தில் முதல் முளைகளை விட்டன. நான் அலசர் பல்கலைக்கழகத்திற்குச் சென்றேன். அங்கு ஃபிக்ஹ், ஷரியா, இஸ்லாமிய தத்துவம் என்பவற்றில் ஆழமான பயிற்சி பெற்றேன். என் ஆசிரியர்கள் என்னை அல்ஹாஜ் என்று அழைத்தனர். 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் பாலஸ்தீனுக்கு திரும்பிய போது என் கண்கள் கொடுமைகளைக் கண்டன. பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் என் மக்கள் நசுக்கப்படுகிறார்கள். யூதக் குடியேற்றங்கள் பெருகிக் கொண்டிருந்தன. நான் ஒரு நீதிபதியாக பணியாற்றத் தொடங்கினேன். என் நீதிமன்றம் எப்போதும் ஏழைகளுக்காக, பலவீனர்களுக்காக வாதாடியது. ஆனால் நீதிமன்றச் சுவர்களுக்குள் மட்டும் என் போராட்டம் அடங்கிவிடவில்லை. பாலஸ்தீனிய எதிர்ப்பு இயக்கம் வலுப்பெற்றது. நானும் அதில் இணைந்தேன். ஷேக் அல் கஸ்ஸாம் போன்ற வீரர்களுடன் சேர்ந்து என் மக்களின் சுதந்திரத்திற்காக போராடினேன். என் சொற்பொழிவுகள் மக்களின் இதயங்களில் தீயை பற்ற வைத்தன. ஆங்கிலேயர்கள் என்னை ஒரு ஆபத்தான மனிதனாக கருதினர். அவர்கள் என்னை கைது செய்து சிறையில் அடைத்தனர். சிறையின் குளிர் சுவர்களுக்கிடையே கூட என் உறுதி தளரவில்லை. என் தியாகங்கள் என் மக்களுக்கு ஒரு சுடராக மாறின. மீண்டும் என் பணியைத் தொடர்ந்தேன். இந்த முறை நான் ஒரு போராளி மட்டுமல்ல, ஒரு ஞானியாகவும் மாறினேன். என் எழுத்துக்கள், பேச்சுகள், தீர்ப்புகள் அனைத்தும் ஒரே செய்தியைச் சொன்னார்கள்: பாலஸ்தீனின் விடுதலை இஸ்லாமிய கடமை. காலம் செல்லச் செல்ல நிலைமை மேலும் மோசமாயிற்று. நாக்பா பேரழிவு நடந்தது. என் மக்கள் தங்கள் வீடுகளிலிருந்து விரட்டப்பட்டனர். நான் என் குடும்பத்துடன் ஜோர்டானுக்கு குடிபெயர வேண்டியதாயிற்று. ஆனால் என் ஆன்மா எப்போதும் பாலஸ்தீனுடனேயே இருந்தது. என் இறுதி நாட்கள் வரை நான் என் மக்களின் விடுதலைக்காக பிரார்த்தனை செய்தேன். என் வாழ்க்கையின் சாரம் 3 வார்த்தைகளில் அடங்கும்: நீதி, தியாகம், தீரம். நான் ஒரு நீதிபதியாக இருந்தபோதும் என் உண்மையான தீர்ப்பு வரலாற்றின் நீதிமன்றத்தில்தான் வழங்கப்படும்.